நற்றுணையாவது நமச்சிவாயவே. தோடுடைய செவியின் பதிகத்துல வர 5வது பாடலுக்குரிய விளக்கத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பாடல்: ஒருமை பெண்மையுடையன் சடையன் விடையூறும் இவன் என்ன அருமையாக உரை செய்ய அமர்ந்த எனது உள்ளம் கவர் கல்வன் கருமை பெற்ற கடல் கொள்ள மிதந்ததோர் காலம் இதுவென்ன பெருமை பெற்ற பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் அன்றே. இதற்கான விளக்கம்: ஒரு பாகம் உமையம்மையை ஏற்றுக்கொண்ட சிவபெருமானுடைய தலைமுடி ஒரு பக்கம் சடைமுடியாகவும் ஒரு பக்கம் பெண்களுடைய நீண்ட கூந்தலாகவும் இருக்கு. சிவபெருமான் ஒரு பாகம் பெண்ணை கொண்டவன், சடையன், விடைன்னு சொல்லப்படுற எருதின் மேல அமர்ந்து அதை வாகனமாகவும் கொண்டவன்னு நண்பர்கள் பலவாறு புகழ்ந்து சொல்ல, அதை கேட்டு இறைவன் மேல காதல் கொண்டு எப்பவுமே இறைவனுடைய திருவுருவத்தை மனசுலயே நினைச்சுக்கிட்டேன். அதனால அவரு என்னுடைய உள்ளத்தை கவர்ந்தார்னு ஞானசம்பந்தர் சொல்லியிருக்கிறாரு. பிரளய காலத்துல கருமை நிறம் கொண்ட கடல் பொங்கி வந்து உலகத்தை எல்லாத்தையும் மூழ்கடிச்சாலும் தோணிபுரமா மிதந்த பெருமை கொண்ட பிரமாபுரம்னு சொல்லக்கூடிய பெருமையான சீர்காழியில வீற்றிருக்கும் பெருமான் இவன் அன்றே, இவன் அல்லவான்னு சொல்லி இந்த 5வது பதிகத்தை முடிக்கிறாரு திருஞான சம்பந்தர். மீதி இருக்கிற 6 பாடல்களை ஷார்ட்ஸ்ல போடலாமா இல்ல ஃபுல் வீடியோல போடலாமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.